வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அப்போ ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க வேண்டும், நம்ம ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பத்திரமா வச்சிருக்கிறாரு. ஏற்ற வேளையில அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய பிரயாசங்கள் ஒன்றும் என்ன பண்ணாதுன்னா வீணாய் போகாது. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. இன்னைக்கு முழங்கால் படிட்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் வீணா போகுமானா இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் அதை கணக்கிலேயே வைத்திருக்கிறார். வருகிற ஆண்டு நம்மை அறியாமலே அற்புதங்கள் நடக்கும். நம்ம ஜெபிச்சிருக்கவே மாட்டோம், அற்புதங்கள் நடக்கும். நான் இதுக்காக ஜெபிக்கலையே, நான் இதுக்காக எதுவும் பிரயாசம் எடுக்கலையே. அப்பதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவாரு, 2020 வருஷத்தினுடைய கடைசியில நீ ஜெபித்த ஜெபங்கள், நீ அழுத அழுகை, நீ பட்ட பாடுகள், முழங்கால்கள் எல்லாவற்றையும் நான் கணக்கில் வைத்து உனக்கு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை ரொம்ப முழங்கால நிற்க முடியாதவங்க நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம், அது தவறல்ல. உட்கார்ந்துட்டு அப்புறம் கடைசி ஜெபத்தில் திரும்பவும் நீங்கள் அப்படி செய்யும்படியாய் கேட்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 41ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை சுற்றி எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். ராஜாக்கள் சரியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆள முடியல. இப்போ எல்லாமே சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு துணையாக யாருமே வரவில்லை. பொதுவாக ஒரு நாடு ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போது அந்த நாடு ஒரு பலமுள்ள நாடா இருந்தா கூட சுற்றி இருக்கிற அநேக நாடுகள் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், அது ஒன்றும் பயப்பட வேண்டாம், எங்களுடைய படைகளை உங்களுக்காக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக அநேக ராஜ்யங்கள் எழும்பும் போது நிறைய ராஜாக்கள் இப்படி சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க யாருக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா இஸ்ரவேல் நாட்டுக்கு நாங்க ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்களும் வருவோம், எங்க ஆட்களும் நிற்பாங்க அப்படின்ற அப்படி சில நாடுகள் இஸ்ரவேலுக்கு ஹெல்ப் பண்றதற்கு ரொம்ப ஆசையா இருந்தாங்க ஒரு காலத்துல. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் டாப் மோஸ்ட்ல இருந்துச்சு. அங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க. அவர்களோட கர்த்தர் இருக்கிறதுனால அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதனால சில நாடுகள் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுக்கு நாங்க வர்றோம், எங்களை நீங்க கூப்பிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா காலங்கள் தாண்டினதற்கு பிற்பாடு திடீரென்று இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய தோல்வி உண்டானது. இப்போ எல்லாம் எதிரிகளாலே மூடப்பட்டு எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு யாருமே சப்போர்ட் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஐயோ, அந்த நாட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான், அவங்க ஆல்ரெடி முடிஞ்சு போன உலகம், முடிஞ்சு போன நாடு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனங்கள் தத்தளிப்பும் போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் வருகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் தனியாக ஓடிக்கொண்டிருக்கலாம். இத்தனை வருஷமும் ஓடுனேன் பாஸ்டர், ஆனா இப்ப எனக்கு பலன் குறைஞ்சு போயிருச்சு, யாராவது ஒருத்தர் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், ஆனா யாருமே எனக்கு துணையா இல்லை. என்னுடைய கணவனார் எனக்கு ஹெல்ப் பண்றது இல்லை, என்னுடைய மனைவி எனக்கு துணையா இல்லை, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு துணையா இல்லை, நான் ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நபரை போல இந்த பட்டணத்தில் இருக்கிறேன், இந்த தேசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு யார் கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், 2021 ஆண்டு நீங்கள் தனியாக இல்லை. அந்த பிரச்சனையை நீங்கள் தனியாக மேற்கொள்ள போவதில்லை, அந்த சூழ்நிலையை நீங்கள் தனியாக கடக்க போவதில்லை, அந்த நெருக்கத்தை நீங்கள் தனியாக கடக்க
போவதில்லை. இந்த வருஷத்தினுடைய முடிவிலே நீங்கள் தனியாக இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திருவலம் பற்றுகிறார். நான் உனக்கு வருகிற ஆண்டு துணை நிற்பேன், துணை நிற்பேன். எத்தனை பேர் எதிர்த்தாலும், எத்தனை பேர் உன்னோடு கூட வராவிட்டாலும் உனக்கு துணையாய் கேடகமாய் நான் இருப்பேன். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை போல நமக்கு வேற யாரும் துணையாய் நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் துணையாய் நிற்பார். நீங்கள் இளைய குமாரனுடைய சம்பவத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப தெளிவா அந்த இடத்துல சொல்லுது. அவனுடைய கூட பிறந்த அண்ணன் அவனுக்கு விரோதமாய் நிற்கிறான். அவனுக்கெல்லாம் போய் அவன் ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்கு எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். அதான் அவனுடைய திமிருத்தனத்தினாலதான் அப்படி நடந்துருச்சு. அவன் நல்லவன் கிடையாது. தன்னுடைய காசெல்லாம் வாங்கிட்டு போய் அந்நிய இடத்துல பாவத்திற்காய் செலவழித்தவன். இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா, இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு மூத்த குமாரன் தன்னுடைய இளைய குமாரனுக்கு சொல்லும் போது வேதம் சொல்லுது, தகப்பனார் அதுல காதுலயே வாங்கல. இல்ல நான் என் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஒருவேளை சத்ருவாகிய சாத்தான் ஆண்டவரிடத்துல சொல்லலாம், அவனுக்கெல்லாம் நீங்க துணை செய்யாதீங்க, அவனுக்கு துணை செய்ய முடியாது. உங்களை குறித்து அவன் சொல்லலாம், அவன் பெரிய பாவி, அவன் மோசமான ஒரு சூழ்நிலையில உள்ளவன், அவன் ஆண்டவருக்கு விரோதமானவன். எத்தனை காரியத்தை சொன்னாலும் நீங்கள் இந்த 7 நாட்களும் முழங்கால் படியிடும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல உன் மேல இருந்த கோபம் ஆண்டவரை விட்டு ஆண்டவர் அப்படி எடுத்துட்டாரு. உங்க மேல இருந்த கோபம் தாண்டி போய் இப்ப சொல்றாரு, இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், துணை நிற்பேன். நீங்கள் ஜெபித்த ஜெபம், அழுத அழுகையை கர்த்தர் கேட்டு நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு. நீ சோர்ந்து போகாத, நீ மனசு உடைய வேண்டாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த என்கரேஜ்மெண்ட் என்கிற அது ஒரு அபிஷேகம், அது ஒரு கிருபை. இதை யாரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும்னா கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். சாத்தான் யார் அப்படின்னா ரொம்ப டிஸ்கரேஜ் பண்றவன். எதுக்கு எடுத்தாலும் நம்ம இடத்துல டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான். நீ பாவி, நீ உருப்பட முடியாது, நீ வளர முடியாது, நீ ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு நம்முடைய இருதயத்தில் ரொம்ப டிஸ்கரேஜை கொடுக்கிறது யார் அப்படின்னா பிசாசு. அதான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் நம்மை குறித்து எவ்வளவு மைனஸா பேச முடியுமோ அவ்வளவு மைனஸான காரியத்தை சொல்லிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவில் அப்படி இல்லை. நம்ம எவ்வளவோ ஆண்டவருக்கு விரோதமா பண்ண போதிலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார் தெரியுமா? என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. நீங்கள் எலியா தீர்க்கதரிசியை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவன் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன். எத்தனையோ பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் தனியாக நின்று மேற்கொண்டவர் தான் இந்த தீர்க்கதரிசி. ஒரு ஏசபேல் அவனுக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. அந்த மிரட்டலுக்காக பயந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறான். படுத்து கிடந்து சொல்றான், போதும் கர்த்தாவே, என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. ஸோ நம்மளா இருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, என்னப்பா நீ இப்படி படுத்து கிடக்குற, நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் உனக்கு தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இருந்துட்டு போய் ஒரு லேடி இப்படி சொல்றாங்கன்றதுக்காக இப்படி போய் படுத்து கிடந்து சாகணும் அப்படின்னு சொல்ற, உனக்கு நல்லா இருக்காப்பா அப்படின்னு நம்மளா இருந்தா திட்டுவோம். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் கொடுத்து தட்டி கொடுத்து சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்றைக்கு இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறார், அவர் உங்களை தட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் கிதியோனுடைய வாழ்க்கையில வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஏற்கனவே அவன் அப்செட். வாழ்க்கையில எல்லாருமே சுற்றி இருக்கிற யாருமே நல்லா இல்ல, அவனும் நல்லா இல்ல. இவங்க விவசாயம் பண்ணுகிறதை எல்லாவற்றையும் அந்நியர் களவாண்டுட்டு போறாங்க. சோகத்தோட இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? தான் பலவீன, என்னால என்னத்த முடியும்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்கரேஜ் பண்றதுலாம் அவ்வளோ வல்லமை உள்ள தெய்வம். இன்னைக்கு கூட இந்த ஜெபத்துல நம்ம ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சத்துரு எத்தனையோ மைனஸை நம்முடைய காதுகளில் பேசும்போது கர்த்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இல்ல நான் உன் கூட இருக்கிறேன்,
உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன்னை ஒரு நாள் உயர்த்துவேன், சத்துருக்கு முன்னாடி வெட்கப்படுத்த விட மாட்டேன். இப்படி கர்த்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த மாலை வேளையில நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவனும் அப்படிதான் அந்த கப்பல் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் போது மரித்து விடுவோமோ என்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. கப்பல் எல்லாம் உடைஞ்சிருச்சு, பயங்கரமான கொந்தளிப்பு உண்டாகுது. அப்போ ஆண்டவர் அவனுடைய பக்கத்துல வந்து நின்னு சொல்றாரு, பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும், அதனால உன்னையும் உன் கூட இருக்கிற எல்லாரையும் நான் காப்பாற்றினேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த என்கரேஜ்மெண்டை குறித்து காலையிலே நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானை காண்பித்து, தாவீதை காண்பித்து, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த டிஸ்கரேஜ் என்கிற அந்த இது வந்து 3 விதத்திலே உண்டாகும். ஒன்று, உங்களுக்கு நீங்களே நிறைய பேர் உங்களை நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிக்குவீங்க. இது சிலருக்குள்ள இருக்கும். ஐயோ நான் நல்லா இல்லை, நான் அழகா இல்லை, நான் திறமசாலியா இல்லை, நான் எல்லார மாதிரியும் இல்லை, நான் ரொம்ப ஏமாறுற ஒரு ஆள், நான் எப்பவுமே வெட்கப்பட்டே போறேன், எனக்கு எதுவுமே நல்லா வரல, எனக்கு குடும்பம் அப்படி சரியில்லை, என்னுடைய அம்மா அப்பா வித்தியாசமா இருக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள அவர்களுக்கு அவர்களே டிஸ்கரேஜ்மெண்ட் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை கண்டிப்பா மேற்கொள்ளணும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. இங்க இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள உங்களுக்கு நீங்களே டிஸ்கரேஜா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்களே உங்களை பார்க்கும்போதே நிறைய பேர் கண்ணாடியில் தங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப மைனஸாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நிறைவே வராது. நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், நான் எல்லாரும் போல நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வராமல் கண்ணாடிக்கு முன்பாக நிற்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அவர்களை குறித்த தாழ்வு மனப்பான்மை தான் வந்துடும். சரி, இன்னும் கொஞ்சம் மூக்கு இந்த மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் நான் கலராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு அவர்களை குறித்த தாழ்வு வந்துடும். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நெகட்டிவுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது, ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெகட்டிவ் எங்க இருந்து வரும் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவா அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க. நீ என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீயும் பாடுபட்டுட்டு தான் இருக்கிற, ஆனா ஒரு பலனையும் காணலையே, நீ ஓடிட்டு தான் இருக்கிற. இப்படி சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்து நம்மளை நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க, நம்மளை தாழ்த்திட்டே இருப்பாங்க. உனக்கு அவ்வளவுதான், உன் தலையெழுத்து அவ்வளவுதான், நீ அதான். ஒரு வாலிப தம்பி ஒரு விசை ஜெபத்திற்கு வரும்போது ரொம்ப ஆச்சரியமா சொன்னான். அவனுடைய தாயார் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட உடனே அவங்க ஆண்டவர் அறியாதவங்க உடனே வந்து ஒரு ஜோசியர் இடத்துல போயிருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, என் தாயார் வந்து இப்படி உடம்பு நல்லா இல்லாமல் இருக்காங்க, என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, நான் என்ன பண்ணும்போது சொல்லும்போது அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு, நீ செத்துரு அப்படின்னு இருக்காரு. ஒரு வாலிப பையன் அப்படியே அந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படி ஏங்கி அழுறான். அப்போ என் வாழ்க்கையில சாவுதான் எனக்கு முடிவான்னு கேட்குறாங்க. நான் செத்தாதான் இந்த பிரச்சனை முடியுமா? அவர் அந்த ஜோசியர் சொல்லியிருக்காராமா, உன் மனைவிக்கும் உன்னால பிரியமா வாழ முடியல, உங்க அம்மாவையும் உன்னை பார்க்க முடியல, உங்க அம்மாவும் உன்னை வச்சு கேம் பண்றாங்க, உன் மனைவியும் உன்னை வச்சு கேம் பண்றாங்க, நீ 2 பேருக்கும் நீ நடுவில் நின்று உன் வாழ்க்கையை ஏன் சீரழிக்கிற, பேசாம தற்கொலை படி செத்துருன்னு இருக்காரு. ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து அப்படி வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் நம்மளை சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆவிகள் உடைய மனிதர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். உங்க கூடயே வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, உங்க தெருவில் குடியிருப்பவங்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உங்கள் செவிகளை சாய்க்கவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்க அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் அப்படி இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவரா இருக்கிறார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவர் எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்போ நீங்க வந்து அந்த டிஸ்கரேஜ்மென்ட்டை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம், உங்க சொந்தங்கள் எல்லாரும் வந்து உங்களை பார்த்து அப்படி பரிதாபம், அவங்க பரிதாபப்படுறது மாதிரி தான் பேசுவாங்க. நம்மளை கோவப்படுற மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க, நம்மளை திட்டுறது மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க அப்படியே பரிதாபப்படுற மாதிரி, ஐயோ உனக்கு போய் இப்படி இருக்கு, நீ போய் இப்படி இருக்கிறியே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த மனிதர்களை கூட வச்சுக்க கூடாது. அதான் தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவன் தன்னுடைய சொந்த மகனாலே துரத்தப்பட்டு இப்ப எங்க வராரு அப்படின்னா மலைக்கு போயிட்டாரு. அப்படி நடந்து போகும்போது அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளு, ரொம்ப பிடிச்ச ஒரு சிநேகிதன் அவனுக்கு பின்னாடி அழுதுட்டே வராரு.
ஏன் அப்படின்னா உங்களுக்கு போய் இப்படி நடக்கணுமே, உங்களுக்கு போய் இப்படி நடக்கலாமா? உடனே தாவீது திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என்னோட கூட வந்தால் எனக்கு பாரமா இருப்பாய். நீ இந்த அழுதுட்டே ஒப்பாரி வச்சுட்டே என் பின்னாடி வந்தேன்னா எனக்கு என்னவா இருப்பாய்? நம்ம உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்தா உங்களுக்கு என்னவா இருக்கும்? நமக்கு நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, இந்த துக்கத்துல நம்ம கூட ஒருத்தருமே இல்லை, ஆனா இவன் நம்ம அழும்போது அழுறானே, இவன் நம்ம கூட கத்திட்டே வர்றானே, இவன் நம்ம எவ்வளவோ நேசிச்சான் அப்படின்னு நம்ம அவனை கூடயே வச்சுக்க பார்ப்போம். அவன் கூட இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணீரை துடைக்கவே முடியாது. அவனா ஞாபகப்படுத்திட்டே இருப்பான், ஐயோ உனக்கு போயிடுச்சு, ஐயோ உனக்கு போயிடுச்சு. அதனால தாவீது ரொம்ப அழகா கையாளுறாரு. நீ முதல்ல எங்க போ தெரியுமா? நீ ஏன் கூட இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு அனுப்பி விட்டுருவான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமா இருக்க வேண்டியது ஒன்று, உங்களை சுற்றி உங்களை நெகட்டிவா பேசுகிற மனிதர்களோட கண்டிப்பா உங்க கூட எப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நெகட்டிவாவே பேசுறாங்களா, அவங்கள கூட்டு கொஞ்சம் தூரம் ஒதுங்கி நில்லுங்க. உங்களை பார்த்த உடனே அப்படியே சொல்றாங்க. உங்க பாருங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கிற வீடுல பெண் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க. அந்த பெண் பிள்ளைகளுக்கு கல்யாண நாட்கள் கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னா உடனே பேசுவாங்க பாருங்களேன். ஐயோ வயசு இத்தனை ஆயிடுச்சா, இன்னும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? உடனே அப்படியே என்னமோ நம்ம மேல சோகமா இருக்கிறது மாதிரி பேசுறது. ஆனா அவங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்முடைய தைரியமெல்லாம் உடைஞ்சு நம்ம ஒரு கோழையா மாற்றப்படுவோம். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி பேசுவாங்க. எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யார் அப்படிப்பட்ட தீமையில நீங்க பாதிக்கப்பட்டு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள்ட்ட தெளிவா சொல்றாரு, அது நான் அனுப்பின ஆள் அல்ல, அது சத்துரு அனுப்பின ஆள். அந்த ஆளுடைய வார்த்தையை நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசிக்க வேண்டியதும் இல்லை. ஆமென் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வேவு பார்க்கிறதுக்காக 12 பேரை மோசையை அனுப்பி விடுறாரு. அனுப்பி விடும்போது 10 பேர் என்ன செய்தி சொன்னாங்களாமா? சொல்லுங்க எல்லாருமே, துர்ச்செய்தியே சொன்னார்கள். 2 பேர் ஜோஷுவாவும் காலேப்பும் என்ன செய்தி சொன்னாங்க? நல்ல செய்தியை சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 10 பேரோட சேர்ந்து யாரெல்லாம் அவிசுவாசிங்களோ அவங்க ஒருத்தரும் நீங்க கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்றது இல்ல, பிரவேசிக்கிறது இல்ல. ஆனா ஜோஷுவாவையும் காலேப்பையும் ஆண்டவர் மகிமையினாலே நிரப்பினார். சோ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன அப்படின்னா, நெகட்டிவா பேசுறவங்களை கர்த்தர் எப்பவுமே விரும்ப மாட்டார். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நெகட்டிவா பேசுறவங்களை ஆண்டவர் விரும்பவே மாட்டாரு. நம்ம எப்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவா கர்த்தர் நல்ல வார்த்தைகளை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 விஷயம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, நடக்கட்டும் அப்படியே. ஹalleluya ஹalleluya ஹalleluya, நடக்கட்டும். ஆமென். யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹalleluya. சோ நம்பர் 1, முதலாவது நீங்களே உங்களை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுத்துடக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது நம்மளை டிஸ்கரேஜ் பண்றது என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி நிற்கிற சூழ்நிலைகள் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிடும். நம்ம பார்க்கிற பிரச்சனைகள், நம்ம பார்க்கிற நெருக்கங்கள், இன்னும் தேவைகள் சில நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும், அதை பார்த்த உடனே ஒரு நடுக்கம் வந்துடும். நம்மளால செய்ய முடியுமா முடியாதா, நம்மளால தாண்ட முடியுமா முடியாதா, ஐயோ இவ்வளவு பெருசா இருக்குது, எப்படி நம்மளால தாண்ட முடியும்? அந்த சூழ்நிலைகள் உங்களை நிறைய நேரத்தில் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு இல்லைன்னா, இல்ல சூழ்நிலையை காட்டிலும் பெரிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட காற்றா இருந்தாலும், அலைகளா இருந்தாலும், அதன் நடுவில் இயேசு நடந்து வந்து நமக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், என்னை சுற்றி நிற்கிற சூழ்நிலை என்ன மைனஸா பேச வச்சுட்டே இருக்கு, அதனால நான் சரீர அளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன், மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தட்டி கொடுத்து சொல்றாரு, சூழ்நிலை சொன்னதை நம்பவே வேண்டாம், நீங்கள் சூழ்நிலையை சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். கர்த்தர் உங்க கூட இருப்பாரே, ஆனால் அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை கடக்க பண்ணி, உங்களை தலைநிமிர பண்ணி, உங்களை வெற்றி அடைய செய்து, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஒரு 3 காரியங்களை இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தாவீதுனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட டிஸ்கரேஜ் அவனுக்குள்ள வரும்போது அவன் என்ன பண்ணனா அப்படின்றதை காலையிலேயும் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாலையிலே வந்திருக்கிறவர்களுக்காக திரும்பவும் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக நம்பர் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல், ஸ்தோத்திரம், 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நேரத்திலே இஸ்ரவேலர்
வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிற இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார். அதற்கு தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுடைய நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றார். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி அவனை விட்டு வேறு ஒருவரிடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதுடைய என்ட்ரி. தாவீது உள்ள வரான், தன்னுடைய சகோதரர்களுக்காக ஆகாரத்தை கொடுக்கும்படியாக தான் அவன் உள்ள வரான். அவன் உள்ள வந்து அவன் வர்ற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கோலியாத் என்கிற அந்த மிகப்பெரிய ராட்சதன் வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அப்படியே எல்லாரையும் சபிச்சுட்டு இருக்கிறான். உடனே இவன் கேட்கிறான், இந்த பெலிஸ்தியன் வந்து இவன் ஒரு பெலிஸ்தியன், இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இவன் போய் ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படி பேசுறதுக்கு இவன் யாரு? ஏன் ஒருத்தருமே எதிர்க்கலையா? இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வரிசையா சொல்றாங்க, அவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும், ராஜா அவனுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டே இருக்கும்போது அவனுடைய சகோதரர்கள் படையில இருக்கிறவங்க வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? நீ இங்க வந்தது என்ன? எதுக்கு வந்த? யுத்தத்தை பார்த்து எங்களுடைய நலன் விசாரிச்சு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நீ வந்த. உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நாங்கள் அறிவோம். அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில்? எனக்கு இதுல ரொம்ப ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த கொஞ்ச ஆடுகள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அந்த. அப்ப அந்த கொஞ்ச ஆடுன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கேயே அவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா மட்டம் தட்டிட்டாங்க. நாங்க எல்லாரும் படை வீரர்கள், நாங்க எல்லாம் யுத்தத்திற்காக நிற்கிறோம், எங்களுக்கு வாட்ட சாட்டமான உடம்பு, நாங்களே அமைதியா வாயை மூடி நின்று இருக்கிறோம். நீ சாப்பாடு கொடுக்க வந்தவன், நீ எவ்வளவு ஆடு வச்சிருக்க? உனக்கு நிறைய ஆடு கூட கிடையாது, கொஞ்சம் ஆடு. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்த, நீ போ அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்லுது, தாவீது அவங்கள பார்த்து சொல்றான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோன்னு சொல்லி அவங்க சொல்றது எதையுமே கேட்காம மறுபடியும் இன்னொருத்தரிடத்துல போய் இந்த மனுஷனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு விரோதமாக யாராவது ஒருத்த நெகட்டிவா பேசும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இடம் கொடுத்துடவே கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப இடம் கொடுத்துருவாங்க. அவங்க பேசுறத கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருப்பாங்க. இல்ல, உங்களை குறித்து நெகட்டிவா பேசுகிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்ப 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 என்ன பண்ணிட கூடாதுன்னா, கேட்டுட்டே இருக்கக்கூடாது, அதை செவி சாய்க்கவே கூடாது. யாராவது ஒருத்தர் அப்படி பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஈவன் க்ளோஸ்டு, முடிச்சிருங்க. அது அந்த நிமிஷத்தோட அவங்க வாயை மூடிடுங்க. சரி விட்டுருங்க பிரதர், பார்த்துக்கலாம், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை காதை கொடுத்து கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க நீங்க அழுகிற வரைக்கும் சில நேரத்தில் சொல்லுவாங்க. சிலர் உங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வருகிற வரைக்கும் உங்களுடைய நெகட்டிவா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே தாவீது ஒரு பெரிய காரியத்தை கையாளுகிறான். இல்லை, நான் ஒன்று செய்வேன், அவங்க பேசுறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இனி இடம் கொடுக்கவே மாட்டேன். பேசிட்டு இருக்கவே குறுக்க சொல்லிட்டு, இல்லை நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோன்னு சொல்லி அடுத்தவனிடத்துல கேட்கறதுக்காக கடந்து போயிட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான், அவங்க பேச்ச வாயை மூடிட்டான். இன்றைக்கு உங்களை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ, உங்களுடைய வருமானத்தை குறித்தோ யார் ஒருவர் பேசினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்கு என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இடம் கொடுக்கவே. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னு வைங்களேன், அந்த கல்யாணத்துக்கு போகும்போது நீங்க நகை போடாம போறீங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, நகை போட்டால் தான் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அப்படி போகும்போது என்ன ஒண்ணுமே போடாம வந்திருக்கிற அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர்,
நிறைய பேர் அந்த இடத்துலயே அழுவாங்க. அழுதுட்டு வந்து வீட்டில் வந்து ஒரே சண்டை போடுவாங்க. பாருங்க, என்ன அங்கே போன உடனே கழுத்துலையும் காதலையும் ஒன்றும் போடாமல் வந்திருக்கிறா, கவரிங் போட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் எனக்கு என்னுடைய இருக்கிற எல்லாத்தையும் வித்துப்புட்டீங்களே அப்படின்னு வீட்டில் ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவு நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லும்போது இப்போதைக்கு இதுதாங்க ட்ரெண்ட்டு, நகை இருந்தால் கூட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. சொல்ல வர்றவங்க வாயை மூடிட்டு சத்தமா சொல்லுங்க. இன்னும் ஒன்று சொல்லலாம், நான் பியூர் பெண்டிகாஸ்டா ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. நீங்க பியூர் பெண்டிகாஸ்ட் மாதிரி ஆகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே அப்படியா அப்படின்னு. அப்போ ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நீங்க வந்து அவங்க பேசுறதுக்கு திரும்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கூடாது. இடம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க மூஞ்சி மாறிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த உடனே அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா, எனக்கு அப்பவே தெரியும் அவன் எல்லாத்தையும் வித்து அழிப்பான் அப்படின்னு. யார சொல்லுங்க, உண்மைதானே? உங்க வீட்டுக்காரரா அவங்க திட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, ஐயோ அவன் கையில ஒண்ணுமே வாழாதுங்க, அவன் எல்லாத்தையும் வித்து பாத்தியா, உன் காதுல கழுத்துல இருக்கிறதையும் கழட்டி வித்துட்டானா, அவ்வளவுதான் நீ கொடுத்துறாத அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணணும்னா, யார் ஒருவர் உங்களை நெகட்டிவா பேச வந்தாலும் நீங்க அதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்களா, இந்த வண்டியை தான் ஓட்டுறீங்களா, நீங்க கேட்கும் போதெல்லாம் இது ஒரு வண்டி, ஒரு பழைய வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த காலத்திலேருந்தே இந்த பழைய வண்டியை ஓட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும், பிரதர் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி தெரியாது பிரதர், நீங்கள் வண்டி வாங்கியிருக்கீங்கல்ல, ஒரு லிட்டர் பெட்ரோல் அடித்தா 40 தான் போகும், எனக்கு 70 போகும் பிரதர், இந்த வண்டியை கொடுத்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்க அப்படி. நீங்கள் இடம் கொடுக்காம பாசிட்டிவாக தான் பேசணுமே தவிர நீங்கள் ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க பேசுறதற்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இனி நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தாவீது தன்னிடத்துல நெகட்டிவா பேச வந்திருக்கிற அந்த மனிதர்களை கையாளுகிற இரண்டாவது விதத்தை குறித்து நம்ம பார்ப்போமேயானால் 17ஆம் அதிகாரத்துல 31, 32 வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தையும் வாசிக்கலாம், 31 வாசிக்கலாம். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய இந்த பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன், அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றார். கவனிங்க, இந்த இடத்துல தாவீதிற்கு விரோதமாய் நெகட்டிவா பேசுறது கூட பிறந்த சகோதரர்கள் மட்டும் இல்ல, பொதுவாகவே நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம கூட பிறந்தவங்க எப்பவும் நம்மளை குறித்து எப்படிதான் பேசுவாங்க சொல்லுங்களேன். நம்ம கூட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ரொம்ப செயின்டா இருப்போம், பெரிய ஆள் மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு, நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நேரத்தில் உன்னை பற்றி தெரியாதா, நீ என்னத்த பெருசா அப்படின்னு தான் நினைப்பாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் மட்டும் நெகட்டிவா இல்ல, இப்பொழுது அந்த நாட்டினுடைய ராஜாவே இவனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா நெகட்டிவா சொல்றாரு. எப்பா, நீ அந்த அவனோட யுத்தம் பண்றதுக்கு உன்னால, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யாரு, யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு உன்னால முடியாது. உடனே தாவீது அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜா நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், ஆனா ஒண்ணு ஒரு விசை என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது சிங்கம் வந்துருச்சு, கரடி வந்துருச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதனோடு போராடி அந்த ஆட்டை சிங்கத்தினுடைய வாய்க்கும் கரடியினுடைய வாய்க்கும் நான் என்ன செஞ்சேன், இந்த எனக்கு முன்பாக நிற்கிற இந்த பெலிஸ்தியன் ஒருவேளை சிங்கத்தை போலோ கரடியை போல இருப்பான், அதை ஜெயிக்கிறதுக்கு பலன் கொடுத்த கர்த்தர் இவனையும் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்ன தருவாரு. நம்பர் 2, இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாய் யாராவது ஒருத்தர் நெகட்டிவாய் இல்லைனால் உங்களை குறித்து தாழ்வா பேசும்போது நீங்க உடனே என்ன சொல்லணும் தெரியுமா, இதுக்கு முன்னாடியே இதை விட ஒரு பெரிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு, ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ஆனா கர்த்தர் அதிலிருந்து என்னை எப்படி காப்பாத்தினார்னா கிருபையாய் காப்பாற்றினார்.
அழகா என்னை தப்புவித்தார், என்னை ஆச்சரியமாய் நடத்தினார். இதற்கு முன்பாக என்னை ஆச்சரியமாய் நடத்தின, அற்புதமாய் நடத்தின, என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தின என் தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்தும் என்னை நடத்துறதற்கு, தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரு நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவே இல்லை. உண்மையிலே நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, நான்லாம் ரட்சிக்கப்பட்டனா அப்படின்னு பார்த்தா, நீங்க திரும்பி பார்த்தா நான்லாம் ரட்சிக்கப்பட்டனா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா அவ்வளோ பெரிய ஆழமான குழியிலே இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்ததை விட பெரிய அற்புதம் வேற எதுவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார்ன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன அற்புதத்தினாலதான் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறான்றவங்க கை தூக்குங்க. அப்போ உங்களுக்கு விரோதமா யார் ஒருவர் எதிர்மறையா பேசும்போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன காத்த தெய்வம், அவர் இருக்கிறவரும் அவர் இருந்தவரும் அவர் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். இதற்கு முன்பாக அவர் என்னோடு கூட இருந்தார், இப்பவும் என் கூட இருக்கிறார், இனிமேலும் என்னை தாங்குவார், என்னை ஏந்துவார், என்னை சுமப்பார், என்னை தப்புவிப்பார். என் இருதயம் கலங்கவே கலங்காது. ஆமென் சொல்லுங்கள். சோ தாவீது கையாண்ட இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, தனக்கு விரோதமாய் எதிர்மறையா பேசும்போது இவன் தன்னுடைய, அவர்கள் பலவீனத்தை குறித்து பேசுறாங்க, இவன் எதை குறித்து தான் பேசினான் அப்படின்னா பலத்தை குறித்து பேசினான். அந்த பலன் இவனுடைய பலன் அல்ல, அது கர்த்தருடைய பலன். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். கர்த்தர் முதல் நாளே நமக்கு வாக்கு கொடுத்தார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், அதனால இந்த யுத்தத்தை நீங்க ஜெயிப்பீங்க, அதனால இந்த மதிலை தாண்டக்கூடிய பலன் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த தாவீதிற்கு விரோதமாக நெகட்டிவாக எதிர்மறையாய் பேசும்போது இவன் கையாண்ட காரியத்தை குறித்து வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 45வது வசனத்தை வாசிக்கும் போது, 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். இன்றைய தினம் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினமும் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த வசனத்துல எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது இந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்றாரு அப்படின்னா, அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே நெகட்டிவா பேசிட்டே இருக்கும்போது இவன் ஒரு விசை கூட அந்த கோலியாத் அப்படி இருப்பானோ, இப்படி இருப்பானோ, அவனை ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமோ அப்படின்றத ரிப்பீட் பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப அந்த மைனஸ் அவன் பேசவே இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், யாராவது ஒருத்தர் உங்களை டிஸ்கரேஜ் பண்றது மாதிரி, உங்களை உடைக்கிறது மாதிரி பேசினாங்கன்னா, நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்னா தயவு செய்து அதை ரிப்பீட் என்ன பண்ணாதீங்க, திரும்ப திரும்ப அதை நினைச்சு பார்க்காதீங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனமே அதான், அவங்க ஒரே ஒரு டைம் சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ கற்பா இருக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, திரும்ப திரும்ப போயிட்டு நான் கற்பா இருக்கிறேனோ, நான் கருப்பா இருக்கிறனால யாரும் என்ன பார்க்க மாட்டாங்களோ. உதாரணத்துக்கு இதை சொல்றேன், இந்த மாதிரி உலகத்திலே இருக்கிற மனுஷன் உங்களை குறித்து நெகட்டிவா பேசுறத ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. நீங்க எதை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா, விசுவாச வார்த்தைகளை மட்டும்தான் உங்க வாயில நீங்க அறிக்கை செய்யணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருந்தாலும், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அல்லவா, என் ஆண்டவர் உன்னதமானவர் அல்லவா, அவரால் மாற்ற முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு இந்த தாவீதை போல நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் நான் நம்புறேன், நமக்கு விரோதமாக எழும்புகிற மிகப்பெரிய அரக்கனாகிய கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். 2021வது வருஷத்திற்குள்ள நுழைய போகிற நம்மை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு 2வது நாள் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்கரேஜ் பண்றாரு, ஆண்டவர் நிறைய பேரை தட்டி கொடுக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு போகலப்பா, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். எத்தனை பேர் உங்க கூட துணையா இல்லைன்னாலும் ஸ்டில் ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கிறார். நம்புறவங்க எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட முடிந்தவர்கள் திரும்பவும் முழங்கால் படிட்டு, முடியாதவருடைய எழும்பி கூட நின்று கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்க
நிற்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். உங்களுக்கு துணையாய் நிற்கிற ஆண்டவருடைய புயங்கள் விழுந்து போன புயங்கள் அல்ல, அது தாங்கக்கூடாத புயங்கள் அல்ல. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவர் உங்களுக்கு துணையாய் நிற்பாரே ஆனால் எதிரி ஓடி போவான். எதிரி உங்க பக்கத்துல நிக்க முடியாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ராஜா நீங்க எனக்கு துணையா நின்னா போதும்னு சொல்லுங்க. பலமா சொல்லுங்க. எனக்கு வேற யாரும் சப்போர்ட்டிவ் வேண்டாம். என் கணவனார் எனக்கு சப்போர்ட் இல்லை, என் மனைவி எனக்கு சப்போர்ட் இல்லை, என் பிள்ளை எனக்கு சப்போர்ட் இல்லை, எங்க பெத்த அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட் இல்லை. எல்லாரும் எதிராய் நிற்கும் போது, எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் நிற்கும் போது, உங்களை அழைத்தவரும் உங்களை தாயின் கருவில் உருவாக்கினவரால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், நீர் எங்களுக்கு துணையாய் நின்றால் போதும் என்று சொல்லுங்கள். மதில்களை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை எல்லாம் கடந்துடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். நம்புற சொல்லுங்க, நீங்க எனக்கு துணையா என்றாய் போதும்.